ஐயா எடப்பாடிக்கு ஒரு பெரிய வேண்டுகோள், சின்ன வேண்டுகோள்லாம் கிடையாது. நீங்கள் திமுகவில் யாரை வேணாலும் வம்புழுங்க. ஐயா முதல்வர் ஸ்டாலின் இருக்கார்ல, அவரை கூட வம்புழுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உதயநிதி பக்கம் மட்டும் போவாதீங்க. ஏன்னா இவர் உதயநிதி சின்ன பையன். ஐயா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி சின்ன பையன் தான், இல்லை எல்லாம் சொல்ல. ஆனால் அவரை நம்ம இழுத்து போட்டு அடிக்கலாம், அவரை வம்புழுக்கலாம்னு சொல்லி அவர்கிட்டயே போயிட்டு என் கூட சண்டைக்கு வாண்டு உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் உதயநிதி என்ன பண்ணுறாப்புல, இவர் வம்புழுக்கிறப்ப எல்லாம் கொம்பை எடுத்து கொமட்டிலேயே குத்துறாப்புல ஐயா எடப்பாடிக்கு. நெசமா அதான் இவர் சாதாரணமாக அடித்தாலே ஐயா எடப்பாடிக்கு வலி தாங்க முடியலை. இவர் வம்புழுக்கிறாரு வேறையா. அதுக்கப்புறம் முடிஞ்சு அப்படியே அந்த கிளறி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி கிளறி விட்டோன்னே அவர் கொஞ்சம் ஹார்டாகவே அடிக்கிறாப்புல. ஹார்டாக அடிக்கிறது ஐயாவுக்கு உள்ளுக்குள்ளே தடிச்சு போய் ரத்தம் கட்டி கண்ணி போய் கிடக்கு. தயவு செய்து சொல்கிறேன், அவர் நல்லதுக்கு, உதயநிதி நல்லதுக்காக இல்லை, உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். அவர் பக்கம் போவாதீங்க. அந்த மனுஷன் எப்படியெல்லாம் அடிக்காதீங்க. வம்புழுக்கிறப்ப ஐயா எடப்பாடியாரை இழுத்து வச்சு நகர முடியாதபடி அடித்து நாஸ்தி ஆக்கியிருக்காப்புல. எப்படி வாயை கொடுத்து சிக்கியிருக்காரு பற்றியெல்லாம் அதைத்தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் அவராச்சும் உதயநிதியாச்சும் பெரிய மனுஷன் அப்படின்னு நினச்சி எதையாச்சும் கொஞ்சம் பெரிய மனுஷு பண்ணி விட்டுருக்கலாம். ஆனால் களத்தில் இறங்கினதுக்கப்புறம் இதையெல்லாம் எப்படி சார் பார்க்க முடியும்? நோ சென்டிமெண்ட்ஸ், ஒன்லி வீச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு வீசி இருக்காப்புல. அதைத்தான் பார்க்க போகிறோம். தயவு செய்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வடிவேலு படத்தில் ஒரு காமெடி ஒன்று வரும்ல, செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டியாடா அப்படின்ட்டு. அதே மாதிரி சொன்னனான்னு கேட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதைத்தான் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பேர் என்ன? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பி. இந்த தேர்தலில் வந்துட்டாலே எல்லாரும் இந்த ஆர்கியாலஜிஸ்டாக மாறிடுவாங்க. என்னென்னா இந்த தோண்டி எடுத்து பழசையெல்லாம் கிளறுவாங்க, இல்லை அது மாதிரி தோண்டி எடுத்து பாண்டி ஆடுவாங்க. பழசை எல்லாத்தையும் எடுத்து அலசி ஒரு வளாசுவாங்கன்னு வைங்கள. அது எப்பயுமே நடக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் உதயநிதி என்ன செஞ்சு விட்டாப்புல. ஆனால் அந்த சம்பவத்துக்கு சம்மந்தப்பட்ட மனுஷனை அந்த சம்பவம் சுருக்குன்னு குத்தி இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஐயா மோடியை பழனிசாமி எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒரு குரு சிஷ்யன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. கிடையாது. அது விலைக்கு வாங்கின அரேபியன், இது விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமை அப்படின்னு நான் சொல்லலை. எல்லாரும் சொன்னதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி என்ன சொன்னார், நான் சொல்லலை. அதான் எல்லாரும் முரட்டு பக்தர் பார்த்துருப்போம், எல்லாரும் முரட்டு தொண்டர் பார்த்துருப்போம். முரட்டு அடிமை எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்தியாவிலே இப்படி ஒரு முரட்டு அடிமையை எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது. அதுதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் ஐயா மோடியுடைய ஒரு சிறந்த அடிமையாக நிரூபிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அது அவர் சொன்னது. அது சொன்னது அங்கே அவருக்கு ஐயா எடப்பாடியாருக்கு குத்தி இருக்கு. குத்துனதுக்கப்புறம் என்னாச்சு, இவருக்கெல்லாம் என்ன அனுபவம் இருக்குது என்னைய பேச. உண்மையிலேயே ஐயாவோட அந்த அரசியல் பயணத்தை கம்பேர் பண்ணுறப்ப அங்கே உதயநிதிக்கு அரசியல் அனுபவம் கம்மி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பேசியிருக்கார். உதயநிதி என்ன பதிலுக்கு இங்கே என்ன பண்ணிட்டாப்புல, உண்மைதாப்பா, எனக்கு அனுபவம் இல்லைப்பா. இன்னொன்று சொல்லவா, அதாவது யார் ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, ஐயா எடப்பாடியார் அதிமுகவோட பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்குன்ட்டு அண்ணன் உதயநிதி ரொம்ப ஆசைப்படுறாப்புல. இவர் மட்டும் எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே லக்கி சாம். இது பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்சியில் இருக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்றத அவர் ரொம்ப நம்புகிறாப்புல. இப்போ என்ன பண்ணிட்டாரு உதயநிதி, என்ன எனக்கு அனுபவம் இல்லைதாப்பா. என்ன அந்த அனுபவம் இல்லைன்னா, இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை தூக்கி காமிச்சிட்டாப்புல. அந்த ஃபோட்டோவில் சசிகலாமா இருக்காங்க, பக்கத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் என்னங்க அனுபவம் இருக்குது, எடப்பாடியாரே இல்லையா அப்படின்னு பார்த்தா நல்லா உத்துப்பாரியாக கீழே ஒரு பாடி படுத்து கிடக்கு. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. அதாவது சசிகலாமா கிட்ட
ஆசி வாங்கி ஆட்சியை பிடிச்சாரு இல்லையா, அந்த ஒரு போட்டோவை கையில் தூக்கிட்டாப்புல. இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு காலை பிடிச்சி இங்கே வந்தது அனுபவம்லாம் எனக்கு கிடையாது. அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு தான் இருக்குது. அவர் பிடிச்சே பழகிட்டார் காலை. இந்த அம்மா இருக்கிற வரைக்கும், ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா அம்மா ஜே கால், அதுக்கப்புறம் வந்து சசி கால், அதுக்கப்புறம் வந்து டிடிவி கால், அதுக்கப்புறம் இனிமேல் லோக்கலில் பிடிக்க கால் இல்லைன்னு சொல்லிட்டு நேஷ்னல் காலுக்கு போயிட்டாப்புல, ஐஎஸ்டிக்கு போயிட்டார், எஸ்டிடி காலுக்கு போயிட்டார், ஐயா மோடியோட காலுக்கு. அங்கே போய் பிடிச்சி தான் அந்த ஆட்சியை அவர் தக்க வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது, நான் அவரை ஏதோ மட்டமாக பேசுகிறேன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. சத்தியமாக பேசுனது நான் மட்டமாக பேசலை, அவர் கூட இருந்தவங்க தான் பேசுனாங்க. இப்போ கூட்டணி வச்சிருக்காரு, 10ஆவதுக்கு இதை வேற கலர்னார். 4 காரு மாறி போய் பிடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? கொலை கேஸா? தூக்கி உள்ளே போடுவேன்னாங்களா? ஏதோ ஒரு அசிங்கம், வெளியில் தெரிஞ்சு அசிங்கம்னு நினச்சி தானே அந்த 4 காரை மாறி நீங்கள் போனீங்க. போகிற ஆள், ஆமாம் நான் பார்க்க போகிறேன், நான் என் கண்டிஷனை சொல்ல போகிறேன், என் கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் அவங்க கூட இருப்பேன், இல்லாட்டி நான் கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லிட்டு போயிட்டோம்னு வைங்கள, எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கேருந்து உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியவே வேண்டாம். அங்கே உள்ளுக்குள்ளே ஐயாவை குனிய வச்சு குத்துறாங்க, நிற்க வச்சு நம்புறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. ஆனால் வெளியில் வர்றப்ப கம்பீரமாக பேசிட்டு போகலாம்ல. இந்த சிவாஜி படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே உள்ளே போயிட்டு கூப்பிட்டு பேசுறதுக்கப்புறம் கையை பின்னாடியே கட்டிட்டு ஒரு குரூப்பு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்பா. இல்லை, அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தால் நம்ப போகிறேன். என்ன தெரிய போகுது? யாருக்கு என்ன கேட்க போகிறாங்க? ஆனால் 4 கார் எதுக்குங்க மாறி போனீங்கன்னு கேட்குறாரு. அப்போ பயந்து அசிங்கப்பட்டு அவமானப்படுவேன், இந்த விஷயம்லாம் வெளியில் தெரிஞ்சால் நம்மளை கேவலமாக நினைப்பாங்க அப்படின்றதுக்காக தானே 4 கார் மாறி போனீங்க. இப்போ அங்கே போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க, சரி ஓகே. இப்போ இங்களுக்குள்ள, அதாவது எடப்பாடியாருக்கு கவுன்சிலராக கூட தகுதி இல்லை. நான் சொல்லலைங்க, அதை நான் இல்லை, உதயநிதி அண்ணனே சொல்லலை, இதை நான் சொல்லலைங்க. அவங்க கூட கூட்டணி இப்போ 4-5 பேர் இருக்காங்கல்ல, அந்த 4-5 ஆளில் ஒரு ஆள் சொன்னது தான், கவுன்சிலராக கூட எடப்பாடிக்கு தகுதி கிடையாது. இது பேசிக்கிட்டு இருக்கப்ப இடையில ஒரு ஆள் கீழேருந்து வருது வாய்ஸு, 10 தோல்வி பழனிசாமி அப்படின்ட்டு. உதயநிதி அண்ணே, ஏன்டா நீ என்னைய வேற கோத்து விடுற? ஏற்கனவே அந்த ஆள் என் வேலை ஏகப்பட்ட காண்டில் இருக்காப்புல, இதில் இதை வேற சொல்லி நீ மாட்டுக்கு போயிடுவேன். இதுக்கும் சேர்த்து அவர் என்னையை தான் திட்டுவார், ஏதோ நான் தான் சொல்லிட்டேன். இந்த 10 தோல்வி பழனிசாமின்றதை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? ஐயாவோட வரலாற்று சுவடுலேருந்து எடுத்து எல்லாத்தையும் ஒட்டு போட்டு ஒரே பேராக வைக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? பொறுத்த எப்படி இருக்கும்? வச்சாங்க, கொடுத்துட்டாங்க, நம்மளும் அதை ஏற்று இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லைங்க நான் 10 இல்லை, 9 தான், 8 தான், 7 தான் சொல்ல முடியுமா? கணக்கு வச்சிருக்கிறாங்களே, அதைத்தான் இப்போ 11ஆ மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை 11ஆ மாற்றி முடியல, 10 தோல்வியை மொத்த தோல்வி ஆக்கிடுவாங்களோ. ஏற்கனவே அதை வேற அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் அவர் சொந்தமாக சொன்னது. என்ன சொல்கிறாருன்னா, இந்த 10 தோல்வி பழனிசாமின்றதை மாற்றி மொத்த தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதுக்குத்தான் நாங்கள் உங்களுக்கு, ஏன்னா ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு எத்தனை தடவை நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதினாலும் ரிசல்ட் என்னன்றது தெரிஞ்சு போனது தான், அப்புறம் ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுன்றது அங்கே அவங்க கேட்குறேன். இதை விட இன்னொரு சொன்னார், இந்த பழனிசாமி கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நான் வந்து தூக்கு போட்டு தொங்கலாம் வீட்டில், இவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் போய் இவர் கூட, இதையும் அங்கேருந்து சொல்லலை. எங்கேருந்து? உதயநிதி அண்ணன் சொல்ல கிடையாது. இப்போ கூடவே உட்கார்ந்து இருக்கிறாங்களே அவங்க தான் சொன்னாங்க, இது கூட உட்காந்து கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்கம். இப்போ அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, அந்த கூட்டணியை வச்சாச்சு, எங்கே போய் தொங்குறாங்க அப்படின்றது தான் தெரியல. இல்லைவா? எப்படி அது அவங்களா இல்லை தொங்க போகிறது யார்? ஒட்டு மொத்தமாக கூட்டணியே தொங்க போகுதான்றது தெரியல. அதெல்லாம் விட எடப்பாடி ஐயா ஒரு டயர் நக்கி சார். இதுவும் வெளியிலேருந்தோ ஹேட்டர்ஸ்கிட்டேருந்தோ யார்கிட்டேருந்தோ வரல, எதிர்கட்சிக்கிட்டேருந்தோ ஐயாவை பிடிக்காதவங்க கிட்டேருந்தோ வரல, கூடவே இப்போ இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க சொன்னது தான். எவ்வளவோ பேசியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அண்ணாமலை இதெல்லாம் ஒரு சிலுவம்பாளையம் கொலகாரன். நான் சொல்லலை சார், இது அண்ணாமலை சொன்ன வார்த்தை. சிலுவம்பாளையம் கொலகா ஓடி ஒளிஞ்சிய கையை காலை பிடிச்சி கெஞ்சி தலைமறைவாக மலையில் போயிட்டு உட்கார்ந்துருந்திய, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? நாணயத்தை பற்றி நேர்மையை பற்றி என்கிட்ட நீ பேசாத. இது வந்து அங்கே
வெளியில் இந்த பக்கம் ஸ்டாலின் ஐயாவோ உதயநிதி ஐயாவோ இல்லை வேற கூட்டணி கட்சிகளோ இல்லை அமைச்சர்களோ யாரும் சொல்லலை. உங்கள் கூட இருக்க கூட்டணி ஆட்கள் உங்கள் கூட இருந்த அவங்க தான் சொல்ல, அவங்க சொன்னதை ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதை ஐயா பழனிசாமியால் ஏற்றுக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக ஏன்னா இதெல்லாம் பர்சனலாக அஃபெக்ட் ஆகுறது. அவங்க சொன்னப்போ அஃபெக்ட் ஆனதை விட அவங்க இப்படியெல்லாம் சொன்னாங்கன்றப்போ அவருக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஆனால் இது அத்தனையுமே அரசியல் விமர்சனங்கள், தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது. அதான் அவங்க கூட இருந்தவங்களால அரசியல் அந்த மேடையில் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் இது அத்தனையும். ஆனால் இது ஐயானால எடுத்துக்க முடியல, அதை அவர் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டார். ஆனால் இப்போ ஐயா பதிலுக்கு பேசுகிற பேச்சுக்கள் உண்மையிலேயே ஐயாவை மறுபடியும் ஐயாவே உள்ள இழுத்து விடுறது. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது விஷம்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி தான் இறங்கி அடிக்கிறேன்ற பேரில் அவரையே அவர் அழிச்சிக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு நல்ல தலைவர் இதோ கூட இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ரசிக்க மாட்டாங்க. இதை வேற ஏதாச்சும் தேர்தல் காலம் இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு விமர்சனத்தில் ஒரு விமர்சனமாக கடந்துட்டு போயிடலாம். ஆனால் பதிலுக்கு அவர் வைக்கக்கூடிய விஷயங்கள் அது ரொம்ப அவரோட தரத்தை, அதை ஒருவேளை அவரோட நிஜத்தை நமக்கெல்லாம் காட்டுதா அப்படின்றது தெரியல. இத்தனை நாள் ஐயா எடப்பாடி பழனிசாமி நம்மக்கிட்ட அந்த சிரிச்ச மூஞ்சியா, அந்த நாகரீகமாக மரியாதையாக பேசுகிற அந்த பழனிசாமியை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரிஜினல் சிலுவம்பாளையம் பழனிசாமி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து தலை காட்டுறாரோ அப்படின்ற ஒரு நினைப்பு. அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அரசியல் ரீதியாக வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். பர்சனலாக ஏதாவது ஒன்றும் இல்லை. போன முறை ஐயா ஆர் ராசா அவர் பேசின பேச்சுக்கள், அவர் அப்படி பேசலை அப்படின்னாலும் அதை அப்படி திரித்து பேசுகிறப்ப யாருக்காக இருந்தாலும் அதை திரித்து நீங்கள் தான் பேசுனீங்க. அப்படி பேசுகிறப்ப ஒருவேளை அந்த அர்த்தமும் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறப்ப எல்லாருக்கும் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் திரிச்செல்லாம் பேச வேண்டாம், பிரித்து மேய்ஞ்சிருக்கீங்கள சார். உங்களோட அந்த ஒரிஜினல் கேரக்டர் என்ன, நேரடியாக நீங்கள் சொன்ன உங்களோட சாதனைகள் ஒன்றும் இல்லையா, உங்களோட திட்டங்கள் ஒன்றும் இல்லையா, மக்களுக்கான உங்களுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவுமே இல்லையா, வெறும் திட்டது தான் விஷயமா? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தோட தலைவராக இப்போ இருக்கீங்க. உங்களுக்கு அதாவது எங்கேருந்து வந்து இந்த சொல்லுவாங்கல்ல, திண்ணையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம், அந்த மாதிரி பண்ணையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு ஒரு பதவி. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ பேசிட்டீங்க, கூவத்தூரில் நீங்கள் பூட்டி தானே கொடுத்தீங்க, எல்லாருக்கும் பூட்டி சாவியை பூட்டி தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேர் வச்சா எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய தப்பு. அது பர்சனல் நடந்தது, அதுவும் பக்கா அரசியல் விஷயம். ஆனால் அதை யாரும் இங்கே இழுத்துட்டு வரலையே. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் மேலே என்ன விமர்சனம் வைக்கப்படுதோ அதுக்கு எதிர் விமர்சனமும் பதில் விமர்சனமும் நீங்கள் வைக்கலாம். ஆனால் அந்த பதில் விமர்சனம் எந்த எல்லைக்கு உட்பட்டதுன்றதை பார்த்துக்கங்க, வேறு எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒன்று தான் புரியலை, ஒரிஜினலாக சொன்னவங்கெல்லாம் சொன்னப்போ வராத கோபம் டப்பிங் பார்க்குறப்ப ஏன் வருது உங்களுக்கு? அவங்க சொன்னால் பிரச்சனை இல்லையா? அவங்க எவ்வளவு கீழே இறங்கி சொன்னாலும் அது உங்களை அஃபெக்ட் பண்ண, அதை நீங்கள் ஜாலியாக எடுத்துப்பீங்க. வேறு யாராச்சும் சொன்ன சீரியஸ் ஆகிடுங்க. இல்லை, நல்லா இருக்கு, பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயாவோட இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நன்றி.